கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். இந்த தலைப்பிலே இந்த செய்தியை இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த செய்தியை நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய கிருபையுள்ள கரங்களிலே கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே கர்த்தாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுது உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்ற இந்த கிருபையை எங்களுக்கு தாரும், இந்த அபிஷேகத்தை எங்களுக்கு தாரும். நாங்கள் அப்படியே செய்யவும், உடைய சித்தத்தை நிறைவேற்றவும் எங்களுக்கு உதவி செய்யும். உடைய மேன்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்பது நம்முடைய தியானமாக இன்றைக்கு இருக்கிறது. நிந்திக்கிறது என்று சொன்னால் என்ன? கேலியாக, ஒரு நிந்தையாக, அவமானமாக, அவர்களுக்குள்ளே இருக்கிறதான குறைகளை சுட்டி காட்டி அவர்களை விமர்சிக்கிறது. இதனாலே அவர்கள் மனம் புண்படும். அது ஒரு இரத்தப்பழியாக ஆகும். இந்த நிந்தனை பல வகையிலே சொல்லலாம். தகப்பனையும் தாயையும் நிந்திக்கிறவர்கள் உண்டு. ராஜாவை நிந்தியாதே என்று நமக்கு பிரமாணம் உண்டு. பிரபுவை நிந்திக்க வேண்டாம், ஜனத்தின் அதிபதியை நிந்திக்க வேண்டாம், நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றும்படியாக நமக்கு இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதியை அவதூறாக பேசக்கூடாது. இப்படி பல பிரமாணங்கள் நமக்கு இருக்கிறது. இதனால என்ன நடக்கிறது? அந்த ஆத்மா கண்ணீர் சிந்தும், வேதனைப்படும். அதனால அந்த மனிதனுடைய இரத்தப்பழி யார் நிந்திக்கிறானோ அவனுக்கு உண்டாகும். அது தேசத்தை பாதிக்கும், தேசத்தின் நன்மையை பாதிக்கும். இதனாலே அதை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், செவிடனை நிந்தியாமலும் குருடனுக்கு முன்னே தடுக்கலை வையாமலும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருப்பாயாக, நான் கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? குருடனை நிந்தித்தால் அந்த குருடனை உண்டாக்கின தேவனை நிந்திக்கிறதற்கு சமம். ஏனென்றால் தேவன் தானே அந்த குருடனையும் அந்த செவிடனையும் உண்டாக்கினார். அதனாலே அவனை நிந்திக்கிறதும் தேவனை நிந்திக்கிறதும் ஒன்றுதான். இதனாலே தான் குருடனை நிந்திக்க வேண்டாம், தடுக்கலை வைக்க வேண்டாம், செவிடனை நிந்திக்க வேண்டாம் என்றெல்லாம் நமக்கு பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி நிந்திக்கிறவர்களுக்காக என்ன செய்ய வேண்டும்? பழைய ஏற்பாடு காலத்தில் என்ன செய்வார்கள்? அவனுக்கு தண்டனை கொடுப்பார்கள். என்ன தண்டனை தெரியுமா? மரண தண்டனை, கொலை தண்டனை. அவனை கல்லெறிந்து கொள்வார்கள். அவனுடைய ரத்தம் அந்த பூமியில சிந்தப்படும். அப்பொழுது அந்த பூமியில் இருக்கிறதான சாபமானது நீங்கப்படும். இதுதான் அப்பொழுது கொடுக்கப்பட்டு வந்ததான ஒரு தண்டனையாக இருக்கிறது. ஆனால் இப்பொழுது புதிய ஏற்பாட்டின் காலத்தில்
அவனுக்காக ஜெபம் பண்ண வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏன் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த ஆத்துமா மரணத்துக்கு போகாதபடிக்கு, பாதாளத்துக்கு போகாதபடிக்கு அது தப்பிவிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் எல்லாரும் ஒரே இரத்தத்தினாலே தோன்றினவர்கள், நம் சகோதரர்கள். அந்த ஆத்மாவை ரட்சிக்க வேண்டும். அந்த பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பழிக்கு பழி, பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண் என்ற அந்த ஒரு நிலை இருந்தது. அப்பொழுது பலி செலுத்தப்பட்டது. அந்த சிந்தப்பட்ட இரத்தமானது அந்த பாவத்தை நிவர்த்தி செய்தது. ஆனால் இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சிந்தப்பட்டதுனால நம்முடைய இரத்தப்பழியெல்லாம் நீக்கப்படுகிறது, பாவங்கள் நீக்கப்படுகிறது என்று இந்த வேதம் கூறுகிறது. இது இந்த நிந்தனைக்கு அடிப்படை காரணம் பரியாசத்தின் ஆவி. இந்த பரியாசத்தின் ஆவி மனிதர்களுக்குள்ளே போய் அவர்களை நிந்திக்கிறார்கள். இந்த பரியாசம் என்பது பிசாசினுடைய ஒரு ஆவி. பழைய ஏற்பாட்டு காலத்தில் கூட பரியாசக்காரர் இருந்தார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்திலும் பரியாசக்காரர் இருக்கிறார்கள். அவர்கள் தேவன் வருவார் என்று சொல்லிக் கொண்டு தான் இருக்கிறீர்கள், அந்த வாக்குத்தத்தங்கள் எங்கே என்று சொல்லிக் கொண்டு தான் இருக்கிறார்கள். நோவாவின் காலத்திலே நோவாவை பரியாசம் பண்ணினவர்கள் உண்டு. இங்கே ஆபிரகாமின் வீட்டிலே ஒரு பரியாசத்தின் ஆவி இருந்தது. எகிப்தின் அடிமை பெண்ணாகிய ஆகாருடைய மகனாகிய இஸ்மவேல் பரியாசம் பண்ணினதுனாலே துரத்தப்பட்டான். இது அப்பொழுது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு தண்டனையாக இருந்தது. இப்பொழுது அந்த ஆவிக்கு விரோதமாக நாம் அந்த ஆவியை உடையவர்கள் தண்டனை அடையக்கூடாது, அவர்கள் ரட்சிப்புக்குள்ளே வர வேண்டும். ஏனென்றால் நாம் இப்பொழுது வாழ்கின்ற, நாம் அடையக்கூடிய ஆசீர்வாதம் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களைப் போல புதிய வானத்திலோ புதிய பூமியிலோ இல்லை. புதிய எருசலேம் என்பது மேன்மையான ஒரு இடம். அது தேவனோடு கூட வாழ்கின்றதான ஒரு இடம். அதனாலே சற்று மேன்மையான அனுபவங்கள் நமக்கு தேவையாக இருக்கிறது. அதற்காகத்தான் தேவனுக்கு பயந்து குருடனுக்கு முன்னே தடுக்கலை வெய்யாமலும் சேவுடனை நிந்தியாமலும் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவரை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். அப்படியானால் ஏழையை பரியாசம் பண்ணக்கூடாது. படினால் அவரை உண்டாக்கின தேவனை அவன் நிந்திக்கிறான். ஆனால் கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று உபாகமம் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்தை மாத்திரமல்ல, ராஜாவை தூஷிக்கிறவனும் சரி, பிரபுவை தூஷிக்கிறவனும் சரி, தாய் தகப்பனை தூஷிக்கிறவனும் அவர்கள் கொலை செய்யப்பட கடவர்கள் என்று லேவியராகமம் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கல்லெறிய வேண்டும். கர்த்தரின் நாமத்தை தூஷிக்கிறவன் அவன் யாராக இருந்தாலும், பரதேசியாக இருந்தாலும் சரி, இங்கே வாழ்கிற நம்முடைய ஜனங்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து கர்த்தரை நிந்திக்கிறது என்று சொல்லும்போது என்ன? துணிகரமாக யாதொன்று செய்தால் அவன் கர்த்தரை நிந்திக்கிறான். அதற்கு தண்டனை அந்த ஆத்மா ஜனத்தில் ஏறாதபடிக்கு அறுப்புண்டு போக வேண்டும் என்று என்னாகமம் 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் கூறுகிறது. இது பழைய ஏற்பாட்டு காலத்தின் காரியம். இப்பொழுது கர்த்தரை நிந்திக்கிறதை கர்த்தர் கேட்பார். இது கர்த்தருடைய காரியம். கர்த்தர் அதை கேட்டு அதற்குரிய தண்டனையை அவர் கொடுப்பார். அதில் நாம் எதுவும் செய்வதற்கில்லை. ஏனென்றால் கர்த்தரை நிந்திக்கிறது, கர்த்தருக்கு விரோதமாக பேசுகிறது, அந்த கடினமான காரியங்களை அவர் கேட்பார், அவர் கவனித்து கேட்பார்.
அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். நான் கவனித்து கேட்டேன், அவர்கள் யதார்த்தம் பேசவில்லை, உண்மையை பேசவில்லை. மல்கியாவின் புத்தகத்தில் இதை நாம் பார்க்கலாம். இப்பொழுது தேவனை தூஷிக்கிறவர்கள், தேவனை நிந்திக்கிறவர்களுக்கு என்ன தண்டனைகள் எல்லாம் கிடைக்கும் என்பது அது அவருடைய கையில் இருக்கிறது. நாம் என்ன தியானிக்க வேண்டும்? நம்மை தூஷிக்கிறவர்கள், நம்மை நிந்திக்கிறவர்களை நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஏன் ஜெபிக்க வேண்டும்? நம்மை எதற்காக தூஷிக்கிறார்கள், நிந்திக்கிறார்கள்? இதுதான் நாம் இதில் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நியாயாதிபதிகளை தூஷியாமல் ஜனத்தின் அதிபதிகளை சவியாமலும் இருங்க. என்றால் சகல அதிகாரங்களும் தேவனாலே தரப்பட்டிருக்கிறது. தேவனாலே தரப்பட்டால் ஒழிய அவர்கள் தானாக அதில் ஏற்பட முடியாது. ஏனென்றால் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் கிறிஸ்து பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து, இஸ்ரவேலின் சேனைகளை நிந்தித்தேன் என்று ஒரு பெலிஸ்தியன் சவால் விடுகிறான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக. அதனாலே ஒருவன் என்னோடு கூட வந்து யுத்தம் பண்ணட்டும் என்று அவன் சொல்லுகிறான். அப்பொழுது தாவீது சொல்லுகிறான், இந்த பெலிஸ்தியனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதுக்கு விருத்த சேதனமாகிய ரட்சிப்பு இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் என்று சொல்லி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்துல வருகிறாய். நானும் நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன் என்று அவன் சொல்கிறான். அவன் அப்படி சொல்லுகிறதற்கு என்ன காரணம்? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், அவருடைய நாமம், அவருடைய சேனைகள் என்று சொன்ன இஸ்ரவேலின் சேனைகள் அவருடைய பிள்ளைகளாகிய நாம். நம்மை நிந்திக்கிறதும் தேவனை நிந்திக்கிறதும் கூட ஒன்றுதான். அப்பொழுது அந்த பெலிஸ்தியனுடைய தலையை தாவீது வெட்டி அவனுடைய ரத்தத்தை சிந்தி அந்த ரத்தப்பழியை அவன் நீக்கினான். ஆனால் இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனை நிந்தித்தாலும் சரி, அதை தேவன் பார்த்து கொண்டாலும் நம்மை நிந்திக்கிறவர்களைத்தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். கர்த்தாவே, இவன் என்னை நிந்திக்கிறானே, இதற்கு இதுதான் காரணம். ஒன்று பகையாக இருக்கலாம், பொறாமையாக இருக்கலாம், எதுவும் செய்யாமலே என் மேலே வருகிறான் என்று சொல்லி நாம் தேவனிடத்தில் ஜெபிக்கும் பொழுது அதற்கு காரணமான பொல்லாத ஆவிகளை அவர் அதம் பண்ணி அந்த மனிதனை விடுவிக்க வேண்டும். இதுதான் நாம் செய்யக்கூடிய ஒரு ஊழியம். அதை விட்டு அவனை பகைக்கக்கூடாது, அவனை நிந்திக்கக்கூடாது, அவனோடு கூட யுத்தம் பண்ண போகக்கூடாது. ஏனென்றால் தேவன் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்றுதான் நம்மிடத்தில் சொல்லியிருக்கிறார். மற்ற காரியங்களை அவர் பார்த்துக் கொள்வார். அடுத்து, தாவீதை கூட சவுல் ராஜா நிந்தித்தான். அது தாவீதனுடைய சிநேகிதனாகிய யோனத்தானுக்கு மனநோவாய் இருந்தது. ஆனால் இதற்கு காரணம் சவுலுக்கு தாவீதின் மேலே இருந்ததான பொறாமை. அந்த பொறாமையினாலே அவன் அவனை நிந்திக்கிறான், வெறுக்கிறான், கொலை செய்ய தேடுகிறான். இப்படி அந்த பொல்லாதாவி எப்படி தாவீதுக்கு விரோதமாக சவுலின் மூலமாக வெளிப்பட்டதோ, அப்படியே இன்றைக்கும் பலர் நம்மேல பொறாமை கொண்டு நமக்கு விரோதமாக கிரியை செய்யலாம், என்னென்னவோ செய்வார்கள்.
ஒரு சிலரை பார்க்கும்போது சவுலின் நாய் உடையவர்கள் நம்மை பார்க்கும்போது நம்மிடத்தில் நன்றாகத்தான் பேசுவார்கள். ஆனால் பின்னாலே நம்மை பார்த்து நம் மீது தாவீதுக்கு எப்படி சவுல் ஈட்டி இருந்தானோ அப்படி ஈட்டியை போல கடுமையான வார்த்தைகளை எய்வார்கள். அதற்கு காரணம், தாவீதை கூட சவுல் நேசித்தான். என் குமாரனே, இது உன்னுடைய சத்தம் அல்லவா, நீ என்னை காட்டிலும் நீதிமான் என்றெல்லாம் சொன்னான். ஏனென்றால் சவுலை தாவீது கொன்று போடும்படியான சந்தர்ப்பங்கள் பல கிடைத்த போதிலும் அவன் என்ன சொன்னான், கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரின் மேலே என் கையை போட மாட்டேன். அவராக மாண்டு போகலாம், தேவன் ஒருவேளை அவரை அடித்து போடலாம், யுத்தத்திலே அவர் செத்து போகலாம், தானாய் அவர் செத்து போகலாம், ஆனால் நான் அவரை கொன்று போட மாட்டேன் என்று அவன் சொன்னான். அதுபோல நமக்கு விரோதமாக கிரியை செய்கிறவர்கள் மரித்து போக நாம் காரணமாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் சில நேரத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் கூட நமக்கு விரோதமாக எழும்பலாம். அப்பொழுது நாம் அவர்களை சபிக்கக்கூடாது. நாம் அவர்களை சபித்தால் அவர்கள் சபிக்கப்பட்டு போவார்கள். அதனாலே நாம் ஆசீர்வதிக்க வேண்டும், அவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். இதுதான் இங்கே இருக்கிறதான சத்தியம். அடுத்து தாவீது ராஜா தன்னுடைய மகனாகிய அப்சலோமை விட்டு துரத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது சவுல் வீட்டு வம்சத்தானா இருக்கிற கேராவின் குமாரனா இருக்கிற சீமேயி என்ற பெயரில் ஒரு மனுஷன் புறப்பட்டு வந்து அவனை தூஷித்துக் கொண்டே வருகிறான் என்று 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிறோம். அப்பொழுது என்ன நடக்கிறது? சகல ஜனங்கள், சகல பலசாலிகள் தாவீதினுடைய வலதுபுறம் இடதுபுறம் நடந்து போகும் பொழுது அவன் தாவீதின் மேலும் தாவீதினுடைய சகல ஊழியக்காரரின் மேலும் கற்களை எறிந்தான். அது மட்டுமல்ல, தீமையை அவனை தூஷிக்கிறான். இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ, சவுலின் ஸ்தானத்தில் ராஜாவான உண்மையில் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்த பழியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜபாரத்தை உன் குமாரனாகி அப்சலோமின் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய், நீ இரத்த பிரியனான மனுஷன் என்று சொன்னான். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இந்த செய்தியை நாம் பார்க்கிறோம். இப்படி செய்து கொண்டிருக்கிற வேளையில் என்ன நடந்தது? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்பொழுது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானாகிய தாவீதே என்ன செய்தான்? தேவனுடைய காரணங்களிலே விழுந்தான். அவன் நினைத்திருந்தால் சீமையை வெட்டி போட்டிருக்கலாம். கேட்கிறார்கள் அவனுடைய தளபதிகள், அவனை ஒரே துண்டாக வெட்டி போடவா என்று. ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? வேண்டாம், ஒருவேளை கர்த்தரின் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்று சொல்லுகிறான். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இப்படி பார்க்கலாம். எவ்வளவு அருமையான ஒரு வெளிப்பாடு பாருங்க. எல்லாருமே தவறு செய்கிறவர்கள் தான். உன் வேலைக்காரன் சொல்லுகிறது எல்லாம் நீ செவி கொடுத்து கேட்காது. ஏனென்றால் அவன் உன்னை நிந்திக்கிறதையும் கூட நீ கேட்க வேண்டியதாக இருக்கும். நீயும் அநேகரை இப்படி நிந்தித்தாய் என்பதை அறிந்திருக்கிறாயே என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இப்படி இவன் சொல்லுகிறான், என் சிறுமையை பார்த்து அந்த நிந்தைக்கு பதிலாக நாம் எத்தனையோ பாவங்களை செய்திருப்போம், தவறுகளை செய்திருப்போம், அதற்கு ஒரு நியாயத்தீர்ப்பாக கூட இருந்திருக்கோம். நீ தாவீதை நிந்தி என்று கர்த்தர் அவனுக்கு அனுமதி கொடுத்திருப்பார். அதனால தான் அவன் நிந்திக்கிறான். இந்த வெளிப்பாடு உடையவர்களாக நாம் இருக்கும் பொழுது நாம் என்ன செய்வோம்? மற்றவர்களை தூஷிக்க
நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்காது. நாம் என்ன நினைக்க வேண்டும், நாம் ஏதோ பாவம் செய்திருக்கிறோம், தவறு செய்திருக்கிறோம், அதற்குரிய தண்டனையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். நீதிமானுக்கு பூமியிலேயே சரி கட்டப்படுமே. அப்படியானால் நாம் செய்த தவறுக்கு தண்டனையாக இவனை தூஷிக்கும்படியாக ஆண்டவர் அனுமதித்திருக்கார் என்று சொல்லிவிட்டு அவனுக்காக ஜெபிக்க வேண்டும். இவன் என்ன சொல்லுகிறான், அவனை ஒன்றும் செய்ய வேண்டாம், விட்டுவிடு என்று சொல்லி. ஆனால் ராஜாவை நிந்திப்பது பாவம் தானே. அவன் கல்லிருந்து கொலை செய்யப்பட கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் பின்னாளிலே தன்னுடைய குமாரனாகிய ராஜா சாலமோன் அந்த இரத்தப்பழியை நீக்கிவிட்டான். அந்த சீமையை கொன்று போட்டான். அந்த சீமையினுடைய ரத்தம் பூமியின் மேலே விழுந்தது. அந்த நிந்தனைக்கு ஏற்ற தண்டனையை கொடுத்தாகிவிட்டது. இது பழைய ஏற்பாட்டு காலம். ஆனால் இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும், நம்ம நிந்திக்கிறவர்கள், தூஷிக்கிறவர்கள் எல்லாம் நமக்கு விரோதமாக வரும்பொழுது, பேசும்பொழுது, பாடுகளை, உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தாரே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவரையே நாம் நினைத்துக்கொள்ள கடவோம் என்று வேதம் சொல்கிறது. அவர் எப்படி நிந்திகளை, அவமானங்களை சகித்தார், அப்படி நாமும் கூட நிந்தைகளையும், அவமானங்களையும், பாடுகளையும், உபத்திரங்களையும் சகிக்க வேண்டும். அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இது நம்மேல் விழுந்த கடனாக இருக்கிறது. இதற்கு நாம் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சென்ற பாதையிலே தான் நாம் செல்ல வேண்டும். பதிலுக்கு பதில் செய்யக்கூடிய காலம் இது அல்ல. தீமை செய்பவர்களுக்கு விரோதமாக நாம் ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம நிந்திப்பார்கள், தூஷிப்பார்கள். ஏன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கொலை செய்வார்கள், நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், உங்களை கொலை செய்வார்கள், துன்புறுத்துவார்கள். எல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது பிரியமானவர்களே. நம்மால் என்ன செய்ய முடியும்? அவர்கள் கையிலே பட்டயத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் எல்லா பட்டயங்களின் காட்டிலும் கருக்குள்ளதும் கூர்மையானதுமான இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகிய வேதத்தை கையில் பிடித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் அதை சுமந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு சாட்சியை ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் இதைத்தான் உயர்த்தி பிடித்துக் கொள்ள வேண்டும். இதைத்தான், இந்த வேதத்தை தான் அணைத்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய பாதங்களை பற்றி கொள்ள வேண்டும். ஸ்தேவான் அப்படித்தானே செய்தான். துன்பப்படுத்தினார்கள், அவனை கல்லெறிந்தார்கள். அவன் அவர்களை பார்க்கவில்லை, வானத்தை அண்ணாந்து பார்த்தான். தேவ தரிசனம் அவனுக்கு கிடைத்தது. அவனுக்கு வலி, வேதனைகள் எதுவும் இல்லை. இப்படித்தான் நாமும் கூட நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது அசீரியா ராஜாவாகிய தன்னுடைய ஆண்டவனாலே அனுப்பப்பட்ட ரப்சாக்கே என்றவன் ராஜாவையும் தேவனையும் இஸ்ரவேலின் படைகளையும் எல்லாரையும் நிந்தித்தான். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், கர்த்தர் இதை கேட்டிருக்கிறார், அந்த வார்த்தைகள் நிமித்தம் தண்டனை செய்வார், ஆகையால் இன்னும் மீதியாக இருக்கிறவர்களுக்காக விண்ணப்பம் செய்வீராக என்று சொன்னான். யாரு? எசேக்கியா ராஜா. எசேக்கியா ராஜா பழைய ஏற்பாட்டை பரிசுத்தவான். ஏசாவை நோக்கி அவனே சொல்லுகிறான், நீ விண்ணப்பம் பண்ணு. அவன் சொன்ன வார்த்தையை கர்த்தர் கேட்டிருக்கிறார், அதனாலே அவர் பார்த்து கொள்வார். அவன் நிந்தித்ததை, தூஷித்ததை எல்லாம் கர்த்தர் கேட்டிருக்கிறார். இது எவ்வளோ பெரிய ஒரு வெளிப்பாடு பாருங்க. இத்தனைக்கும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான், ஒரு ராஜா. அது மட்டுமல்ல, இவன் நிந்தித்து ஒரு நிருபத்தை எழுதி அனுப்புகிறான் இந்த அசீரியா ராஜா. இவன் என்ன செய்கிறான், நேராக போய் ஆலயத்திலே அதை தேவனுக்கு முன்பாக விரித்து வைத்து, கர்த்தாவே இந்த வார்த்தைகளை பாரு, இவன் இப்படி செய்கிறான், இப்படி நிந்தித்திருக்கிறான், இதெல்லாம் கேட்டிருக்கிறீர், நீரே எனக்கு துணையாக இருக்க வேண்டும்,
பிள்ளை பேறு நெருங்கி இருக்கிறது, பெறவோ பலன் இல்லை என்று சொல்லி அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானே அப்படி செய்யும் பொழுது நாம் எத்தனை அதிகமாக செய்ய வேண்டும்? நமக்கு விரோதமாய் வருகிற காரியங்களை தேவனுக்கு முன்பாக அதை விரித்து வைத்து நாம் ஜெபிக்க வேண்டும், விண்ணப்பம் பண்ண வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் அதை பார்த்து கொள்வார். நாம் செய்ய வேண்டிய காரியம் விண்ணப்பம் செய்ய வேண்டும். இது மட்டுமல்ல, யோசபாத் ராஜா, இவனுக்கு விரோதமாக 3 ராஜாக்கள் பெரும்படையாக திரண்டு வந்து விட்டார்கள். இவன் ஆயுதங்கள் எடுத்துக்கொண்டு போகவில்லை. அங்கே உபவாசம் பண்ணுகிறான். ஜனங்கள் உபவாசம் பண்ணுகிறார்கள். அந்த படைக்கு எதிராக இவர்கள் அணிவகுத்து நின்று தேவனை துதித்து பாடி ஸ்தோத்தரிக்கும்படியாக ஸ்தோத்திரங்களை செலுத்தி கொண்டு பாடுகிறார்கள். வேறு ஒன்று செய்யவில்லை. துதி, ஸ்தோத்திரம், விண்ணப்பம். என்ன நடந்தது? அந்த 3 ராஜாக்கள் ஒருவரோடு ஒருவர் அவர்களுக்கு விரோதமாகவே வந்து அவர்களே ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டு சேர்த்தார்கள். எப்படி தேவனுடைய மகிமை இருக்கிறது பாருங்க. ஒரு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானே இப்படி செய்யும் பொழுது நாம் எம்மாத்திரம்? ஒரு சாட்சியை கூற நான் விரும்புகிறேன். ஒரு பரிசுத்தவானுடைய சாட்சி. அவருடைய குடும்பத்திலே ஒரு மரணம் ஏற்பட்டு விட்டது. அந்த மரணத்திலே அவருடைய உறவினர்கள் 2 பேர் அவருக்கு விரோதமாக எழும்பி வந்து அவரிடத்திலே சண்டை போட வேண்டும், அவரை நிந்திக்க வேண்டும், அவமானப்படுத்த வேண்டும், முடிந்தால் அவரை அடிக்க வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டார்களாம். இதை கேள்விப்பட்ட அவர் என்ன செய்தாராம்? மாலை நேரத்தில் அந்த அடக்காராதனை நடக்கப் போகிறது. அன்று மதியத்தில் இருந்தே, காலையிலேருந்தே அவர் சாப்பிடவில்லை, மதியத்தில் இருந்தே உபவாசம் பண்ணி விண்ணப்பம் பண்ணி கொண்டே இருந்தார். என்ன நடந்தது தெரியுமா? இது உண்மையான சாட்சி. யோசபாத்தின் ஜீவியத்தில் நடந்தது போல கொஞ்ச நேரத்தில் இவர்கள் இருவரும் ஒருவரோடு ஒருவர் அடித்து கொண்டார்கள். ஒருவரை ஒருவர் அடித்து கொண்டு அவர்களுக்குள்ளேயே பெரிய பிரச்சனையாகிவிட்டது. இந்த பரிசுத்தவான் அமைதியாக இருந்தார். அடக்க ஆராதனை நன்றாக முடித்துவிட்டு அவர் போய்விட்டார். இது உண்மை பிரியமானவர்களே, இது சத்தியம். இப்படி சத்தியவான்கள், பரிசுத்தவான்கள் இன்றைக்கும் இந்த பூமியிலே தேவனை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. இப்படித்தான் நாம் சொல்ல வேண்டும். கர்த்தாவே செவியை சாய்த்து கேளும், கண்களை திறந்து பாரும், ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளும். அவன் யாரை நிந்தித்து தூஷிக்கிறான்? உமக்கு விரோதமாய் அல்லவா சத்தத்தை உயர்த்தினான் என்று சொல்லி கேட்கும் பொழுது தேவன் அதை பார்த்து கொள்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தபடியாக யோபின் சரித்திரத்தை பார்க்கும் பொழுது யோபு 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து, என் சிநேகிதராலே நான் நிந்திக்கப்பட்டு தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன், அவர் எனக்கு மறு உத்தரவு அருள்வார். இங்கே பாருங்கள், அவனும் கூட பிரார்த்திக்கிறான். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான் தான். அவனே குழந்தைகள் எல்லாம் செத்து போனார்கள், 10 பேர். அவனுடைய சொத்துக்கள் எல்லாம் போய்விட்டது, ஆடு மாடுகள் போய்விட்டது, வீடு இழந்து விட்டது, அவன் சரீரமெல்லாம் புண்ணாகி விட்டது. கொடிய வேதனையில் இருக்கும்போது அவனை பார்க்க வந்த சிநேகிதர்கள் அவனை பார்த்து நிந்திக்கிறார். சில நேரத்தில் நமக்கும் அப்படி நடக்கும். நாமே கஷ்டப்பட்டு கொண்டிருப்போம், நம்ம நிந்திப்பார்கள். தாவீது கூட அவனுடைய மனைவிகளும் பிள்ளைகளும் கூட சிறைப்பிடிக்கப்பட்டு போன நிலையில் அவனோடு கூட இருந்தவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை தான் நினைத்தார்களே தவிர இவனுக்கும் அந்த நிந்தை அவமானம் ஏற்பட்டது என்று நினைக்கவில்லை. அவனை கல்லெறிய பார்த்தார்கள். அப்பொழுது அவன் கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று பார்க்கிறான். இப்படி பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களே இப்படிப்பட்ட காரியத்தை செய்தார்கள். இப்பொழுது அவன் சொல்கிறான், 10 தரம் என்னை நிந்தித்தீர்கள், இப்படி நீங்கள்
எனக்கு கடின முகம் காண்பிக்கிறதுனால உங்களுக்கு வெட்கமில்லையே? நிந்தித்தேன் என்று நான் கடிந்து கொள்ளப்பட்டதை கேட்டேன். உணர்வினாலே என் ஆவி பிரதியுத்தரம் சொல்ல என்னை ஏவுகிறது. ஆனாலும் என்னுடைய நீதி என்னை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன். நான் அதை விட்டுவிட மாட்டேன். உயிரோடு இருக்கும் அளவும் என் இருதயம் என்னை நிந்திக்காது. பாருங்க, உயிரோடு இருக்கிற அளவுக்கு அவன் நிந்திக்க மாட்டான். அவனுடைய இருதயம் அவனை நிந்திக்காது. இது ஒரு பெரிய சாட்சி. நம்மை மற்றவர்கள் நிந்திக்கிறது வேறு, நம்முடைய இருதயமே நம்மை குற்றப்படுத்துவது அது மோசமான ஒரு காரியம். ஆனால் அவனுடைய இருதயம் சுத்தமாக இருந்ததுனால என் இருதயம் என்னை நிந்திக்காது என்று அவன் சொல்லுகிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீத புத்தகத்தில் பார்க்கும்போது, நான் ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டு ஜனங்களால் அவமதிக்கப்பட்டிருக்கிறேன். ஆனாலும் எனக்கு ஆபத்து உண்டான போது சந்தோஷப்பட்டு கூட்டம் கூடினார்கள். ஓயாமல் என்னை நிந்தித்தார்கள். உன் தேவன் இங்கே என்று சத்துருக்கள் நாள்தோறும் என்னோடு கூட சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல இருக்கிறது என்று சங்கீதம் 42 அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து சங்கீதம் 44:15 என்னை நிந்தித்து தூஷிக்கிறவனுடைய சத்தத்தின் நிமித்தம், சத்துரு நிமித்தம், பழி வாங்குகிறவனுடைய நிமித்தம், என் லச்சை நிமித்தம் எனக்கு என் முகத்துக்கு வெட்கம் என்னை மூடிக்கொள்கிறது. என்னை நிந்திக்கிறவன் சத்துரு அல்ல, அப்படி இருந்தால் சகிப்பேன். எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைஞன் அல்ல, அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன். இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாக சொல்லப்பட்டது. அவரோடு கூட இருந்த அவருடைய சீஷர்களிலே ஒருவனாகிய யூதாசே அவரை காட்டி கொடுத்தான், அவரை நிந்தித்தான். இப்படி நாம் என்ன செய்ய வேண்டும்? சங்கீதம் 69:9ஆம் வசனத்தில், உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது, உண்மை நிந்திக்கிறவருடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது. இப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட தேவனை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தையை அவரை நிந்திக்கிற நிந்தையாக நினைத்து அதை தன்மேலே விழுந்து கொள்ளும்படியாக செய்தார். இப்படி நாம் என்ன செய்ய வேண்டும்? சங்கீதம் 102ஆம் அதிகாரம் 8 முதல் இருக்கிற வசனங்களிலே, சத்துருக்கள் நிந்திக்கிறார்கள், மூர்க்கவெறி என்மேல் கொண்டவர்கள் எனக்கு விரோதமாக சாபம் இடுகிறார்கள் என்று நான் உம்முடைய வசனத்தை நம்பியிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் பார்க்கிறோம். அதனால நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார்? இதோ என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். அதனாலே அவர்கள் பகைக்கிறது தேவனுடைய நாமத்து நிமித்தம்தான். அதனாலே நாம் ஜெபிக்கத்தான் கடமைப்பட்டிருக்கிறோம். மனுஷகுமார் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து, உங்களை புறம்பாக்கி, உங்களை நிந்தித்து, உங்கள் நாமத்தை பொல்லாதது என்று தள்ளிவிடும்போது நீங்கள் பாக்கியவான்களாக இருங்கள். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார். இப்படி கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலேயே தூஷிக்கப்பட்டாலும் உங்களாலே மகிமைப்படுகிறார் என்று 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம், நமக்குள்ளே மகிமையின் ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறதுனால பிசாசின் ஆவியுடையவர்கள் நம்மை நிந்திப்பார்கள். நாம் ஜெபித்து அந்த ஆவியுடைய மனிதர்கள் நம்முடைய உறவினர்களாகத்தான் இருப்பார்கள். ஏனென்றால் நமக்கு சத்துருக்கள் நம்முடைய வீட்டாரே. அதனாலே நாம் ஜெபித்து அவர்களை விடுதலை செய்யும்படியாக முயற்சி செய்ய வேண்டும். இதுதான் தேவன் விரும்புகிறது. கர்த்தர் நமக்கு அந்த ஆவியை கொடுக்கும்படியாக ஜெபிக்கலாம். கர்த்தாவே, நீர் பிதாவே அவர்களை மன்னியும், நாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள் என்று சொல்லி ஜெபித்தீரேன். சிலுவையிலே உம்மை ஒப்பு கொடுத்து மரணத்துக்கு ஏதுவாக உம்மை தண்டித்த பொழுதே, அப்பொழுதே நீர் இப்படி சொல்லும் பொழுது சின்ன சின்ன காரியங்களை நாங்கள் மறந்து மன்னித்து உம்முடைய பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். உடைய நாமத்தை மையப்படுத்தும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.